ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய அழகான தங்கமே, இன்று இரவு மிக மிக நல்ல இரவு. புது ஆண்டு பிறந்து விட்டது. நாளையிலிருந்து பார், உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை திருப்பங்கள், எத்தனை சந்தோஷங்கள் என்று. இன்று 1ஆம் தேதி, நாளை 2ஆம் தேதி, நல்லபடியாக இந்த புது வருஷத்தை பிறந்து விட்டது. நாளை நிச்சயமாகவே நீ சென்று உதவி கேட்கும் இடத்தில் நிச்சயமாக உனக்கு உதவியை நான் தருவேன். நீ எங்கு போய் வேலைக்காக கேட்டாலும் சரி, ஒரு விஷயத்தில் உதவி கேட்டாலும் சரிதான், அங்கு எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் தருவது கிடையாது. முக்கியமாகவே அங்கு எங்குமே உனக்கு உதவிகள் செய்ய யாருமே தயாராகவே இல்லை. வாழ்க்கையில் சில விஷயங்கள் காலதாமதமாக நடக்கிறது என்பதற்காக அது நடக்காமல் போய்விடுமோ என்று நினைத்து வருத்தப்படாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எது தள்ளி போய்கொண்டு இருக்கிறதோ அது மிகப்பெரிய வளர்ச்சியை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தரப்போகிறது என்று நினைத்து கொள்ளுங்கள். வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க மாட்டீர்கள். நிச்சயமாக வாழ்வில் முன்னேறுவீர்கள். இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சில சந்தோஷங்கள் பிறந்திருக்கும். நிச்சயமாக நாளையிலிருந்து உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றி இன்பத்தை அள்ளி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நான் தெளித்தது போல நிறைய சந்தோஷங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த வாராகி ஆகிய நான் நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவேன். எந்த ஒரு நிலையிலும் நான் உங்களை காப்பாற்ற மாட்டேன் என்பதை சொல்லக்கூட மாட்டேன். எல்லா நேரத்திலும் நீ சுதாரிப்பாக இருப்பது நல்லதுதானே தங்க பிள்ளையே? வாழ்வில் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு புது முயற்சியில் நீ இறங்கு. இந்த ஆண்டு உனக்கு நிச்சயமாக நல்லதொரு வெற்றியை கொடுக்கும். நான் இருக்கிறேன், வாராகி இருக்கிறாள் என்ற நம்பிக்கையில் நீ தாராளமாக நீ இறங்கலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு இறங்கலாமா வேண்டாமா என்ற யோசனை தேவையே அல்ல. நம்பிக்கை என் மீது இருந்தால் உன் மீது நீ செய்து விடுவாய் என்று உன் மீது நம்பிக்கை இருந்தால் தாராளமாக புதிய காரியத்தில் இருந்து. உன் மீதும் நம்பிக்கை இல்லை, என் மீதும் உனக்கு நம்பிக்கை இல்லை என்ற பொழுது நீ புதிய காரியத்தில் இல்லை, எதிலையும் நீ இறங்க வேண்டாம். நம்பிக்கைதான் ஒருவனை முன்னேற்றும், அவனை விடாமுயற்சி எடுக்க வைக்கும். காலம் முழுவதும் நான் இருப்பேன் உனக்கு நம்பிக்கையாகவும் சகல சௌபாக்கியங்களை தரும் தெய்வமாகவும் நானே இருப்பேன். பல்லாண்டு காலம் நீயும் உன் குடும்பமும் நிம்மதியோடு வாழ்வீர்கள். வாழ்க்கையில் நீ அமைதியாக எதை செய்ய வேண்டுமோ அதை நீ தாராளமாக செய். உனக்கு நான் என்ன செய்து தர வேண்டும் என்று நினைக்கிறேனோ, எதற்காக உன்னிடம் நான் நெருங்கி வந்தேனோ அந்த விஷயத்தை நான் உனக்காக செய்து தருகிறேன். நீ சொல்வதற்காகலாம் நான் என்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டேன். என்னுடைய முடிவு என்னவென்றால் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பது, உனக்கு செல்வ செழிப்புகளோடு வேலைகள் அனைத்தையும் தருவது. இதுதானே உன்னுடைய முடிவும் தங்கமே? உனக்கு எது நல்லது, உனக்கு எது கெட்டது, எந்த நேரத்தில் உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு எல்லாமே தெரியும். நீதான் அவசரப்படுகிறாய். உன்னை போல நானும் அவசரப்பட்டேன். ஆனால் நிச்சயமாக இங்கு எல்லாரும் தேவையில்லாத பிரச்சனைகளை தான் சந்திப்பீர்கள். பொறுமையாக இருந்தாலும் நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களை நான் கொடுப்பேன். அமைதியாக இருக்கிறாளே வாராகி என்று நினைத்து விடாதே. நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீ தெரிந்து கொண்டாலே சந்தோஷப்படுவாய். நான் எதுவாக இருந்தாலும் யோசித்து நிதானித்து அதற்கு பிறகுதான் செய்வேன். நான் செய்யும் வரை இதைதான் செய்ய போகிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நான் என்னுடைய பிள்ளைகளை கச்சிதமாக பார்த்து கொண்டு நல்லதொரு வாழ்க்கையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். புரிகிறதா? நம்புங்கள். நம்பினால் மட்டும்தான் வாழ்க்கை. புதிதாக எது செய்ய வேண்டுமானாலும் செய். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் நல்லதொரு வாழ்க்கையும் உனக்கு கிடைத்து மென்மேலும் நீ வளர்வாய். இதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாமல் குழப்பத்தோடு இருந்தால் நான் என்ன செய்ய முடியும் என்னுடைய தங்கமே? குழம்பி தவிப்பது உன்னுடைய பிரச்சனை. சரி செய்கிறேன் என்று சொல்வது என்னுடைய வேலை. நீ எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னையும் என்னையும் நம்புகிறாயோ அந்த அளவு நீ சந்தோஷமாகத்தான் இருப்பாய்.
நான் இருந்து உன்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ வைத்துக் கொண்டேதான் இருப்பேன். அமோகமான எதிர்காலமும் சந்தோஷமும் உனக்கு நிலையாக நிரந்தரமாக எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். இது நடக்கவில்லையே, அது நடக்கவே இல்லையே என்றெல்லாம் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காமல், எல்லாமே நல்லதாக நடக்கும், எல்லாம் நிச்சயமாக வாழ்க்கையில் சந்தோஷம்தான் கிடைக்கும் என்று நம்புங்கள். நீங்கள் நம்பினால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறும். நீங்கள் நம்பாத பொழுது எதுவுமே உங்களால் மாற்ற முடியாது. ஆசைகள் மட்டும் இருந்தால் போதாது. ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து அதில் வெற்றி அடைய வேண்டும். இனி வரும் காலத்தில் அனைத்திலும் உனக்கு வெற்றியாகவே இருக்கும். பல விஷயங்களை நீ செய்ய வேண்டும் என்று நினைத்தாய். ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து சுபமான விஷயங்களும் உனக்கு நடக்கும். தேவையில்லாமல் மனதை போட்டுக்கொண்டு குழப்பிக்கொண்டு இருக்க வேண்டாம். சந்தோஷமாக இருக்கும் வழியை மட்டும் பார். காலம் முழுவதும் உனக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அது அனைத்தையுமே நான் உனக்கு தந்து உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைப்பேன். எந்த ஒரு நிலையிலும் இந்த வாராகி கைவிட மாட்டேன். உன்னுடைய முன்னேற்றமானது இன்னும் மென்மேலும் உனக்கு வளர ஆரம்பிக்கும். நீயே யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை நிச்சயமாக காண்பாய். என்னுடைய அழகான தங்கமே, நான் தரமாட்டேனோ, நான் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்காக செய்து தரமாட்டேனோ என்றெல்லாம் நினைத்து வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய பொன்னான பிள்ளைக்கு இனி வாழ்வில் அனைத்தும் பொன்னாகவும் நல்ல மங்களகரமாகவும் தான் கிடைக்கும். யோகங்கள் எங்கும் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. தேவைப்படும் பொழுது எப்பொழுது எல்லாம் நான் தர வேண்டும் என்று நினைக்கிறேனோ அப்பொழுது நிச்சயமாக யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாக உன்னை தேடி வரும். காலம் காலமாக அழுது கொண்டிருந்தது, மற்றவர்கள் உன்னை பார்த்து கேவலம் கிண்டல்கள் எல்லாம் செய்தது எல்லாம் முடிந்துவிட்டது. இனிமேல் பிறக்க போகும் ஒவ்வொரு நாளும் விடியலும் உனக்கு இன்பமான விடியலாகவும் நல்ல யோகமான நாளாகவும் மட்டுமே இருக்கும். எந்த ஒரு நிலையிலும் உன்னை நீயே குறைவாக இடை போட்டு கொள்ள வேண்டாம். நீயே உன்னை தாழ்த்தி தாழ்த்தி நினைக்க வேண்டாம். எல்லா விஷயத்திலும் நான் நிச்சயமாக நல்லதை செய்வேன் என்று நம்பு. நீதான் உன்னை பெருமையாக பேசிக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் யாரும் உன்னை நீ நல்ல விஷயங்களை செய்தால் கூட பெருமையாகலாம் பேச மாட்டார்கள், பொறாமைதான் படுவார்கள். அதனால் நீ எல்லா விஷயத்திலும் கண்ணும் கருத்துமாக இருக்கும் வழியை மட்டும் பார். நான் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நடத்தி உன்னை வாழ வைத்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன். தைரியமாக மட்டும் இருங்கள். என்றும் என்றென்றும் நான் உங்களுக்காக துணையாக இருந்து அருள் புரிவேன். ஜெய் வாராகி.